உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சிவம் ஜோதிடம் மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, மாத பலன்கள் வரிசையில் ஆகஸ்ட் மாத பலன்கள் மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா விளக்கமா பேசுறோம். நிறைய பேருக்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். அதுல மீன ராசிக்காரங்க இப்படி வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுடைய ஜாதகத்தையுமே எனக்கு அனுப்பிச்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய ஊக்குவிப்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ மீன ராசிக்கு இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ராசியிலேயே சனி பகவான் வக்ரம், 4ஆம் இடத்தில் குரு பகவானும் சுக்கிர பகவானும், 5ஆம் இடத்தில் புதன் பகவான், சூரிய பகவான் ஆகப்பட்டது ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கடகத்தில் இருப்பாரு. ஆகஸ்ட் 17க்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வந்துடுவார். அதே சிம்மத்தில் சூரியனோடு அந்த கேதுவும் இருப்பார். அதே சமயத்தில் கன்னியில செவ்வாய் பகவான், அது போக கும்பத்துல ராகு பகவான். இப்ப இந்த கிரக அமைப்புகளாகப்பட்டது மீன ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ ஒரு 50% ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு 30 வயசு 40 வயசு இவங்களுக்கு கொஞ்சம் இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டத்தையும் கொடுக்கும். அது போக இவங்களுடைய ராசிநாதன் குரு பகவான், அந்த குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. இது அருமையான யோகம் இல்லைங்களா? அது மட்டும் இல்ல, சுக்கிர பகவானும் அந்த குருவோடு இணைந்து அந்த சுக்கிர பகவானுடைய 7ஆம் பார்வை மீனராசிக்கு 10ஆம் இடத்துல படுது. இது ஒரு அட்டகாசமான ஒரு யோகம். அப்போ உங்களுக்கு அந்த 10ஆம் இடத்தை அந்த குருவும் சுக்கிரனும் பார்க்கறதுனால, குரு பணத்தை கொடுப்பாரு, தொழிலை கொடுப்பாரு, தொழில வருமானத்தை கொடுப்பாரு. ஆனா சுக்கிர பகவான் திடீர்னு பணத்தை கொடுப்பாரு, திடீர்னு செல்வாக்க கொடுப்பாரு, திடீர்னு பெரிய பெரிய ஆர்டர்களை கொடுப்பாரு, திடீர்னு பெரிய பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் கொடுப்பாரு. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு இருந்தாலும் பண கஷ்டம் வராது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடன் அடைப்பீங்க, உங்க கஷ்டத்திலிருந்து மீண்டு வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு பண கஷ்டம் அப்படிங்கிறது இந்த பீரியட்ல இருந்து குறைய இருக்க ஆரம்பிச்சிடும். இது போக உங்களுக்கு உங்களுடைய யோகாதிபதி தனாதிபதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் பகவான் 7ஆம் பார்வையாக உங்க ராசியவே பார்க்கிறார். அப்ப உங்க ராசியை பார்க்கும்போது செவ்வாய் தனாதிபதி உங்க ராசியவே பார்க்கிறாரு. நல்ல பலம், தைரியம், எவனா இருந்தாலும் எனக்கு என்னடா, இந்த காரியத்தை நான் முடிச்சிருவேன், இதுல நான் ஜெயிச்சிருவேன், இது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, என்னால் சம்பாதிக்க முடியும், சாதிக்க முடியும், இந்த கடனை கட்ட முடியும் அப்படிங்கிற பயங்கரமான தைரியத்தையும் ஒரு சப்போர்ட்டையும் ஒரு யோகத்தையும் உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறார். கண்டிப்பா மீனராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. ஆனால் அதே சமயத்துல உங்களுக்கு சூரிய பகவான் 17ஆம் தேதி 6ஆம் இடத்துக்கே போறாங்க. அப்ப அந்த 6ஆம் இடத்துக்கு சூரியன் போறதுனால அது ஆட்சியா போறாங்க, அதுவும் கேது கூட சேர்றாங்க. இந்த 6ஆம் இடத்துக்கு சூரியன் போறதுனால கடன் வாங்குவதற்கு மீனராசிக்காரங்களுக்கு தூண்டும், கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் அமையும். வேலையில பணம் தேவைப்படும்,
என்னடா பண்றது பணத்துக்கு அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். தொழிலில் பணம் தேவைப்படும், உங்களுக்கு பண தேவைகள் அதிகரிக்கும். ஆனா இந்த பீரியட்ல கந்து வட்டிக்கு வாங்கிடாதீங்க, ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு அதிக வட்டிக்கு பணம் வாங்கிடாதீங்க, விவசாய பூமியை கொண்டு அடகு வைக்காதீங்க. இப்படியெல்லாம் அடகு வைக்கிறதுனால கண்டிப்பாக நீங்க மாட்டிக்குவீங்க. ஏதாவது ரூபத்துல கடன் வாங்கலாம், ஆனா குறைந்த வட்டியில வாங்குங்க. உங்களுடைய தேவைகள் இப்ப அதிகமா இருக்கும். எவ்வளவு கடன் இருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளவு வட்டி இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் கொடுத்துடலாம், 10 நாள்ல கொடுத்துடலாம், அந்த பணம் நம்மளுக்கு வரும், அதை அப்படி மாத்தி கொடுத்துடலாம், 10 நாள் தான் வட்டி கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு வட்டியா இருந்தாலும் வாங்கறதுக்கு உங்களை தூண்டும். தயவு செய்து அதிகமான வட்டியில வாங்கி இப்ப சிக்காதீங்க. சிக்கக்கூடிய டைம் தான் இது. இந்த பீரியட்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது போக பாத்தீங்கன்னா இந்த 30 வயசு 40 வயசுல இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலையிலையோ தொழிலையோ தன் நடைமுறை வாழ்க்கையிலையோ ஏதாவது குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் இது மாதிரி வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உங்களை சுத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால இந்த 30 வயசு 40 வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க வாங்க. அங்க பேசக்கூடிய பேச்சு கொஞ்சம் நிதானமா இருக்கட்டும். குடும்பத்திலையும் சரி, உங்களுடைய சுற்று வட்டாரத்திலையும் சரி, அம்மாவோட அப்பாவோட பேசுறதுலையும் சரி, ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியோட பேசுறதுலையும் சரி, கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இது போக இப்போ 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல அப்படின்னா இவங்க ஏதாவது ரூபத்துல சொத்து வாங்கலாம், சொத்து சேமிச்சு வைக்கிறதுக்கும் வாங்கலாம், வாங்கி விற்கலாம், ஏதாவது கிரயம் பண்ணலாம். இங்க மட்டும் இல்லை, வெளிநாட்டுல போயும் நீங்க சொத்து வாங்கலாம், அங்கே வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம். இதற்குண்டான யோகங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அப்ப இந்த சமயத்துல கடன் பட்டாலும் படலாம், மிகப்பெரிய கடனா படக்கூடாது, அதிக வட்டியிலும் கடன் வாங்க வேண்டாம். இந்த 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான யோகங்கள் இந்த 7 சனி காலகட்டத்திலும் இருக்குது. அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல வாழ்றவங்க, மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், இந்தோனேஷியா, சுவிட்சர்லாந்து, ஜெர்மன், யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, இது மாதிரி இடத்துல வாழ்றவங்க எல்லாருமே நீங்க இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம், நல்ல நிலைமைக்கு வருவதற்கு என்ன முயற்சி வேணா பண்ணலாம், ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், அதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்துல இந்த 30-40 வயசுல இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. கடன் வாங்குறதுலையும் கொஞ்சம் நிதானம் பண்ணி வாங்குங்க. இது போக அந்த 7 சனி ஜென்ம சனி இருக்கிறவங்க கூட ஆண் வாழ்ந்தாலும் சரி பெண் வாழ்ந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. அப்படி போனாதான் உங்க வாழ்க்கையில சங்கடம் இல்லாமல், சலிப்பு இல்லாமல், குழப்பம் இல்லாமல் வாழ்வீங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சமயத்துல நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வமே எதுனா சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை மனதார வணங்கி வாங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுடைய மனக்குறைகள் தீரும். உங்களை கெட்ட வழியில போறதுக்கு விடாது, கெட்டதுல சிக்கிக்கிறதுக்கு விடாது, கடன் படுவதற்கு விடாது. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.